ஹலோ மக்களே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வேறு வீட்டுக்கு போக போகிறோம். கடைசியாக இந்த வாலை பார்த்துக்கோங்க. இங்கேருந்தா நாங்கள் மேக்ஸிமம் எங்களோட இதெல்லாம் போட்டோம். இந்த சோஃபா எல்லாத்தையும் கொடுத்துடலான்ட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஒன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog இன்றைக்கி போடுறேன். சொன்ன மாதிரி நாங்கள் இந்த வீட்டில் இருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாறணும். இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் எங்களுடைய பெசன்ட் நகர் வீடு. இது வந்து ஒரு மினி 2 BHK வீடு தான். ஒரு 1 பெட்ரூம், ஒரு வெராண்டா மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்புறம் 1 டாய்லெட் பாத்ரூம் தான் வந்து இங்கே இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வீடு. கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து நாங்கள் இந்த வீட்டில் இருந்திருக்கோம். இப்போது டைம் ஹேஸ் கம் டு மூவ் ஃப்ரம் திஸ் ஹவுஸ். ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இந்த வீட்டிலேருந்து நாங்கள் வேறு வீட்டுக்கு மூவ் ஆகிருக்கோம். இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் இடம் வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே நிறைய ஏகப்பட்ட ஜீவராசிகளில் வளர்த்து இங்கேருந்து வெளியில் போயிருக்கு. பூனை எப்போ குட்டி போட்டாலும் இங்கே தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட் டைம் எல்லாம் வந்து ஏகப்பட்ட டாக்ஸ், ஒரு 2-3 டாக்ஸ் அது இங்கே படுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து எங்களுடைய அந்த ஃப்ரண்ட் இடத்துக்கு வந்து இருக்குது. ஏகப்பட்ட ஜீவராசிகள் வந்து அங்கே பிறந்து வெளியில் போயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹால். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி ஹால் தாங்க இது. பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால எங்களால் வந்து இந்த ஹால்லே வந்து நாங்கள் ஏசி போட்டோம். ஸோ ஏசி போட்ட பிறகு இந்த ஹால் வந்து பயங்கர ஒரு காசியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ரொம்ப சின்ன ஹால்னா கூட கிட்டத்தட்ட நிறைய இந்த ஹாலில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட ஏகப்பட்ட மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ பார்ட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்றது வந்து கணக்கே கிடையாது. குஜாலா ஜில்ஃபா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்ஃபா காட்டுங்கடா. பிடிக்காம லைஃபுக்கு தேவையில்லையடா, நட்புகள் கூட கற்புகள் உண்டு, நல்லா யோசிக்கடா. ஸோ சைஸ் ஆஃப் த வீட்டுக்கும் கெட் டுகெதருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த குட்டி வீடு அத்தனை கெட் டுகெதர், அத்தனை ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் இருந்த கிச்சன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கோழி வந்து ஒரு 13 வருஷமாக சமையல் செஞ்சுருந்தேன். சாப்பிட்ட இடம். ஆமாம். ஸோ எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். தொப்பையெல்லாம் வளர்த்த இடம். இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஓகே, வீல் ஹேவ் டு மூவ் ஆன். பார்க்கலாம். சீக்கிரமாக இங்கே கட்டிட்டாங்கன்னா திரும்ப வந்துடலாம். ஓகே ஓகே. இந்த வீடுமே வந்து சொந்த வீடு தான். பட் ஒரு 40 வருஷம் ஆனதுனால இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய கிராக் வந்துடுது, நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இங்கே இருக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டதுனால நாங்கள் ரொம்ப நாளாக திங்க் பண்ணி வேறு ஒரு புது வீடு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸிங்கோடு நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு இப்போது இங்கேருந்து அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நாங்கள் வந்து பாதி திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து OLXில் போட்டு விற்க போகிறோம். இந்த பீரோ, அப்புறம் அந்த ரிக்ளைனர், இது எல்லாமே வந்து OLXில் போட்டு கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து ஒரு ஹோம் டூர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நிறைய நினச்சிருக்கேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வீடு. ஸோ ஹோம் டூர் பண்ணுற அளவுக்கு இதில் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து கிளம்பும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மினி ஹோம் டூராவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் ஹோம் டூர் ஆஃப் ஆர் ஓல்ட் பியூட்டிஃபுல் அண்ட் காசி ஹவுஸ். இது நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்த பெசன்ட் நகர் வீடு. இப்போது நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் வாங்கின புது வீடு. இந்த வீடு பெருங்குடியில் இருக்குது. இது வந்து ஒரு விலா டைப் ரோ ஹவுஸ் மாதிரியான ஒரு இது தான். ஒரு கம்யூனிட்டி 12 வீடு இருக்குது. அதில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி விலா மாதிரி. வி ஹாவ் அ செப்பரேட் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. உள்ளார போனால் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹால் கம் டைனிங்.
நாங்கள் வந்து இதில் டைனிங் டேபிள்லாம் இப்போதைக்கு பிளான் பண்ணல. ஸோ இது வந்து கிச்சன் அண்ட் தெர் இஸ் அ செப்பரேட் ஸ்பேஸ் ஃபார் ஃப்ரிட்ஜ். இதெல்லாம் ஏற்கனவே இருந்த கிச்சனையும் இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் வந்து இது. நல்ல நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிச்சனை விட நல்ல பெரிய கிச்சன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இங்கே வித் அட்டாச்டு பாத்ரூம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்த உடனே ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். ஓரளவுக்கு எல்லாமே வந்து டீசன்ட் சைஸான ரூம்ஸ் தான் இங்கே. இங்கேருந்து நம்ம மாடிக்கு போனோம் அப்படின்னா மாடியில் இன்னொரு ஹால் இருக்குது அண்ட் 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து பெருங்குடியில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது இல்லையா, அதுக்கு பேக் சைடில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. ஸோ நாங்கள் வீடு பார்க்கும்போதே வி டிசைடட் ஒன் திங். 2 பேசிக்கான ஒரு விஷயம் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். ஒன்று வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது, பெருங்குடி துறைப்பாக்கம் தாண்டி இருக்கக்கூடாதுன்றது. இன்னொன்று மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் இது எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு 2 பிக் இது வந்து எங்களுக்கு ஐடியா வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மாடி ஏறின பிறகு இருக்கிற ஒரு ஹால். இந்த வீட்டில் இன்னொன்று எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் சஃபிஷியன்ட் ஜன்னல் இருந்தது, நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் எல்லா ரூம்லேயுமே மாடியில் பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹால். இந்த ஹாலில் ஒரு பால்கனி இருக்குது. அது இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல், வென்டிலேஷன், சன்லைட், காற்று இது எல்லாமே நல்ல ஆம்பிளாக வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு வீடு தான். பட் வீடு ரொம்ப நல்லா இருந்தது. ஹெவிலி யூஸ்ட் கிடையாது, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது, ப்ளஸ் ஒரு பால்கனியும் இருக்குது. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப சன்லைட் அண்ட் காற்று வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நான் வந்து இந்த ஜன்னல், இந்த கதவு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சன்லைட் நல்லா உள்ளார வருது, நல்ல காற்று வருது. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அன் அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் ஒரு பால்கனியும் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ஸ்பேஸ் உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கேருந்து போனோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஹால் பார்த்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இன்னொரு ரூம். இந்த ரூமை தான் வந்து நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூம் தான் வந்து ரோட் ஃபேஸிங், அதாவது பாத்வே என்ட்ரன்ஸ் ஃபேஸிங்காக வந்து இருக்கும். இந்த பால்கனியிலேருந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் யார் வராங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃப்ரண்ட் பாத்வே வந்து இந்த பால்கனியிலேருந்து நல்லா தெரியும். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பேஷியஸ் பிக் பால்கனி. ரொம்ப நல்ல பெரிய பால்கனி. இங்கேருந்து சன்லைட்டு, காற்று இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் இந்த ரூமுக்கும் வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஹோம் ஆஃபீஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 இயர் ஓல்டு பில்டிங். இந்த 10 இயர் ஓல்டு பில்டிங்கை நாங்கள் வந்து எடுத்து கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஃபால்ஸ் ரூஃபிங் போடணும், இதில் நிறைய வந்து கொஞ்சம் மாடர்னாக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நிறைய சேஞ்சஸ் இதிலேருந்து பண்ண போகிறோம். ஸோ சில எங்களோட மாஸ்டர் பெட்ரூம்லாம் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா ரீஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நாங்கள் வாங்கின வீடை தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இட்ஸ் a 10 இயர் ஓல்ட் ஹவுஸ். அண்ட் இது வந்து பார்க்குற மாதிரி இது வந்து இட்ஸ் a இண்டிவிஜுவல் டெரஸ். ஸோ இட்ஸ் a வில்லா மாதிரி ஒரு வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மாடி டெரஸ் வரைக்கும் நம்மளது தான். ஸோ இந்த வீட்டை நாங்கள் ஒரு 10 இயர் ஓல்டு வீடு வாங்கி இதை ரெனோவேட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ நாங்கள் ரெனோவேட் பண்ண பிறகு எப்படி இருக்குது வீடு, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி வீடு இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். Keep watching and wait for the next video.